ஏடி ஏடி குளிச்சுட்டெல்லாம் ஒவ்வொருத்தர் சாப்பிட வாங்க மக்களே. கூப்பிட கூப்பிட ஒருத்தி வரமாட்டான். கடைசி நிமிஷத்துல தான் பறந்துக்கிட்டு திரிவாங்க. தண்ணி எடு வெண்ணி எடு. ஏடி நான் வேறு எதுவுமே படிக்கவே இல்லை. நான் என்னவே எழுதுவேன். பேசாமல் நான் ஏதாவது சாக்கு சொல்லி லீவ் போட்டலான்னு இருக்கேன். லீவ் போட போறியா? இரு உன்னை அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன். கிட்டி ரியா நீ வேறு சும்மா இருடி. எனக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கவே இல்லை. என்ன நேரம் அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டே இருந்தால் எப்படி படிப்பேன்? சத்த நேரமாவது புக்கை எடுத்து படிக்கணும். என்ன நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஏடி கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? ஒருத்தி கூட அடக்கம் கட்டாத இருக்கீங்க. இடி அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன போய் கேளேன்டி, நான் அதை கொஞ்சம் பேசிட்டு வரேன். அம்மா என்ன ரியா ரியா நான் கூப்பிட்றா? 2 பேரையும் தானே சேர்த்து கூப்பிட்றா? வா போவோம். எடி தங்கச்சி விளையாடாதடி ப்ளீஸ். உன் கையை காலாக நினச்சி கேட்டுக்கிறேன். கையை காலாக நினைப்பேன், அப்புறம் காலை கையாக நினைப்பேன், அப்புறம் கண்ணை முகம் நினைப்பியா என்ன? இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாதுமா. ஏ பிரியா ரியா அம்மா ஏசிக்கிட்டே கிடக்காதம்மா. தோசை வெந்து நூடுல்ஸ் ஆகிடும் போல. வாங்க மக்களே சீக்கிரம் சாப்பிட்டு போவீங்க. அம்மா பிரியா இன்னைக்கு காலேஜ் போகலையாம். அவளை கொஞ்சம் என்னன்னு கேளு. ஏடி ஏடி பிரியா இங்கே வா. ஏமா என்ன ஏமா ஓமான்னு காலேஜ் போலேடி? ஏம்மா எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைம்மா. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறேம்மா. 2 பீரோ நிறைய யாருக்குடி வாங்கி அடிக்க வச்சிருக்கீங்க? ஏம்மா நீ ஆரம்பிச்சிடாதம்மா. நான் ஸ்கூல்லேயே போய் சமாளிச்சுக்கிறேன். எக்ஸாம் கூட நான் சமாளிச்சுக்கிறேம்மா. இன்னும் என்னால் சமாளிக்கவே முடியாது. சரி போகிறேம்மா. இந்தா சூடாகுது, சீக்கிரம் வந்து சாப்பிடு. அம்மா எனக்கு ஒரு முட்டை தோசை போடுமா. முட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டு கிளம்பு மக்களே. எனக்கும் வேலை இருக்குல்ல, நானும் டீ கடைக்கு போகணும்ல. சீக்கிரம் ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு போங்க மக்களே. இன்னும் நம்ம மட்டும் வந்திருக்கோம். நேற்று கடை தந்து அவ்வளோ ஆளை காணும். இவளுக்கு வருவாங்களா இல்லையா தெரியலையே. அம்மா ராணி ஏதாவது வேலை இருந்தால் கொடுமா. உங்களை நான் எப்போது தலை முழுகிட்டேன். உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. அப்படி சொல்லாத ராணி. நான் ஒரு கடையாக ஏறி இறங்கிட்டேன். எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாக. நீயாவது ஒரு வேலை கொடுமா. எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம். உனக்கு ஒரு உதவியாக ஒரு ஓரமாக இருக்கேனே. ஏன் உங்களை இங்கே விட்டு நீங்கள் நான் நிம்மதியாக இருக்கிறதும் கெடுக்க சொல்கிறீங்களோ? போங்க மரியாதை இங்கேருந்து. கோவப்படாதம்மா. நீ தனியாக கஷ்டப்படுறியே, உன் கூட சேர்ந்து உனக்கு உதவியாக இருக்கலாம் தாம்மா இருக்கேன். எனக்கு பண்ணுற பெரிய உதவி இங்கேருந்து நீர் போகும். நீர் போனால் போதும் எனக்கு. என்ன அக்கா கத்திக்கிட்டு இருக்கு காலையிலேயே? அக்கா என்ன பிரச்சனைங்க? கடையில் ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாரு பெரிய பொண்ணு, இவர் பண்ண வேலை தான் அவ்வளவும். சரி எப்படியோ நிம்மதியாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு நினச்சா இங்கேயும் வந்துட்டாரு. இவரை ஃபஸ்ட்டு போக சொல்லி இங்கேருந்து. அண்ணே என்னண்ணே என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அப்படி அக்காவை கோபப்படுத்துறீங்க? இல்லைம்மா, எந்த கடையிலையும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாக. சரி உங்களுக்காவது உதவியாக இருப்போன்னு வந்தேன். ஆனால் அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஏ அக்கா, நம்ம கடைக்கு ஒரு வாட்ச்மேனாவது அவர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அவர் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே? பெரிய பொண்ணு, உனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். சத்த நேரம் கண்ணை மூடின மொத்த கலால் இருக்க பணமும் தூக்கிட்டு போயிடுவார். ஞாபகம் வச்சுக்கோ. பாம்புக்கு பால் பார்க்குறது ஒன்று தான், இந்த மனுஷனுக்கு பாவம் பார்க்குறது ஒன்று தான். இல்லைக்கா நான் என்ன சொல்கிறேன்னா. வேணாம்மா, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சரி மூஞ்ச மாத்து. அதான் அவர் போயிட்டாகல. என்னடா கடை ஒரு 6 மணிக்கெலாம் திறக்கணும்ல. சரி 6ன்றது 7 ஆச்சு, 7 8 ஆச்சு. சரி ஒரு 8 மணிக்காவது அந்த கடையை திறக்கணும்ல. காலையில் அவ்வளோரும் போயிட்டா அப்போ யாருக்கு எட்டி போட? என்னக்கா பண்ணுறது? இந்த மாமியாரை சமாளிக்க முடியலையே. காலையிலேருந்து என் மாமியார் என்ன கூத்து பண்ணுச்சுன்ற, அவளை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிப்போச்சு. ஏடி அம்புட்டு வேலை செய்கிறது அவங்க தான். நீ என்னது செஞ்சுட்ட உனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிறதுக்கு? ஏது என் மாமியார் என்ன பண்ணுச்சு தெரியுமா இன்னைக்கு? பெரிய பொண்ணு இவ்வளோ முத்தத்தை தூத்தி ஒரு கோலம் போட சொன்னால் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? ஷோ யாராவது பார்த்தா என்ன ஆகும்? என்ன டீ? எது என்ன டீயா? இல்லை ஆண்டி, என்ன ஆண்டின்னு கேட்டேன். ஆண்டியா? மரியாதை அத்தன்னு சொல்லி கூப்பிடல. ஏன் நீங்கள் ஆண்டி மாதிரி தானே இருக்கீங்க? பெரிய பொண்ணு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? முத்தத்தை தூத்தி அழகாக கோலம் போட சொன்னேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் இந்த கோலத்துக்கு என்ன குறைச்சல்? எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். இதை போட்டதுக்கே எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது. சரி சத்த நேரம் குறுக்க சாக்கலான்னு போனேன், அதுக்குள்ளார வந்துட்டேன் ஜெகினி மாதிரி. எது ஜெகினியா? அப்படின்னா இல்லாத ஜெம்னா அதை சொல்லுவாங்க. அதாவது டைமண்டு கோல்டு ஜெம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன்னை வந்து எனக்கு விலை மதிக்க முடியாத பொருள்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு இங்கே சூரிய பொம்மை வரைஞ்சிருக்க? அத்தை நான் எம்பிட்டு அழகாக வரைஞ்சிருக்கேன். போங்க அத்தை, நான் அதுக்கு தான் எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. பார்த்தீங்களா, நான் வேலை செஞ்ச உடனே நீங்கள் வந்து குறை சொல்ல வந்துட்டீங்க. அதுதான் எந்த வேலையும் நான் செய்யறதில்லை. நான் உண்டு, என் ஃபோன் உண்டுன்னு போயிடுது. பெரிய பொண்ணு உன்னை நான் இன்னைக்கு விடுறதா இல்லை. உன்னை விட்டு தான் நீ இம்புட்டு தூரம் வந்திருக்க.
எனக்கு முத்தத்தை தூத்தி அழகாக பூக்கோலம் போட்டு வர, இல்லை உன்னை சும்மா கூட விட மாட்டேன். இல்லை சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போ பட்னியாரு. சோத்தில் கையை வச்சேன் கொண்டே போடுவேன். அச்சோ, நமக்கு சோறு தானே முக்கியம். எனக்கு தெரிஞ்சதே இது ஒரு கோலம் தான். நான் என்ன கோலத்தை போகிறது? சரி, யூடியூப்பை பார்த்து ஏதாவது போடுவோம். இந்த வேலையே செஞ்சுட்டு இங்கேயே கிடக்காத, சீக்கிரம் வந்தாங்க காய் நறுக்கி கொடு. நீ போமா ஆத்தா, வாரேன் நான். என்னது? இல்லாத்த நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, நீங்கள் சொன்னதும் நாங்கள் டக்குன்னு செஞ்சுருவான். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்னவோ சொல்கிறான், ஆனால் என்ன சொல்கிறான்னு புரிய மாட்டேங்குது. நம்மளை ஒரு வேளை திட்டுறாளோ?